அந்த பேர் கேட்கும்போது உண்மையிலே அழகா இப்ப கூட வந்து சமீபத்துல அந்த ரோடு பேரை மாத்தி அதுல ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. கான்ட்ரவர்சியும் சொல்ல முடியாது, அது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மூவ். அது என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்துட்டு எல்லா ரோடும் முக்காவாசி பெரிய பெரிய ரோடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நம்ம ஆண்ட முகலாய பேரரசுகள் முகல்ஸோட பேர் இருக்கும். அக்பர் ரோடு, பாபர் ரோடு, ஷாஜஹான் ரோடு, அந்த மாதிரி இருக்கும் மொத்தமாவே. அந்த மாதிரி ஒரு ரோடு பார்த்தோம்னா அவுரங்கசீப் ரோடு. அவுரங்கசீப்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹிஸ்டரி வந்துட்டு அவுரங்கசீப்பை பத்தி எப்படி எல்லாம் பேசுது அப்படிங்கும்போது ஒரு நல்ல இமேஜே கிடையாது. அவுரங்கசீப்ங்கிறது வந்துட்டு ஹிந்துக்கு மெயினா அகேன்ஸ்டா இருந்தவர்னு தெரியும். அவுரங்கசீப் ரோடு வந்துட்டு ஆனால் ரொம்ப பாப்புலர் சவுத் டெல்லியில் இருக்குது. அப்போ அது பேரை மாற்றணும்னு யாரோ ப்ரப்போசல் வச்சாங்க. பேரை மாற்றலாம், அவுரங்கசீப் பேரை மாற்றிட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு பேர் வச்சோம்னா நிச்சயமா பெரிய ஹங்காமா நடக்கும் அப்படின்னு நினச்சி யாரோட பிரெயின் அது தெரியாது அவுரங்கசீப் பேரை எடுத்துட்டு அந்த ரோட்டுக்கு யார் பேர் வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ரோடு. அவுரங்கசீப்ங்கிறது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டி வச்சுங்க. முஸ்லீம் கம்யூனிட்டி பேர் எடுத்துட்டு மறுபடியும் ஏபிஜே அப்துல் கலாம் பேரை வச்சோம்னா யாராவது ஈவன் முஸ்லீம் கம்யூனிட்டில யாராவது சண்டை போடுவாங்களா? யாருமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்மூத் டிரான்சிஷன் அழகா ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அது ஒரு பக்கம் பிடிக்காத ஒரு ஆளு அவுரங்கசீப், அவரை எலிமினேட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் ரொம்ப பிடிச்சவருக்கு ஒரு அருமையான மரியாதை கொடுத்தாச்சு. அதுக்கு வேற எந்த பப்ளிக்கோட ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அது பண்ணது உண்மையிலே யாரோட மூளைன்னு தெரியாது, ஆனா ஒரு அருமையான வேலை பண்ணாங்க.